மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா சர்வாதிகார நாடாகும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் அரசியல் கட்சிகள் பிரச்சார கூட்டங்களையும் தொடங்கிவிட்டன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பில் திருச்சி சிறுகனூரில் வெல்லும் சனநாயக மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தரப்பில் 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. டெல்லி அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும் பகுதியாக இருப்பதாலும் காற்று மாசின் காரணமாக மனிதர்கள் சுகாதாரத்தோடு வாழக்கூடிய இடமாக இல்லை என்பதாலும் இந்தியாவின் 2வது தலைநகராக சென்னையை அறிவிக்க வேண்டும் என்று இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. மாநாட்டிற்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொல் திருமாவளவன் வரவேற்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி. ராஜா, வைகோ உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர். தலைவர்களுக்கு ஜனநாயக சுடர் வழங்கப்பட்டது. மெரினாவில் ஒரு புரட்சி ஏற்பட்டது போல இதோ திருச்சியில் சிறுத்தைகள் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வெளிச்சம் திருச்சியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் இந்த வெளிச்சம் பரவட்டும். வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாசித பாஜகவினுடைய ஆட்சி அகலட்டும். தொடர்ந்து மாநாட்டில் உரையாற்றினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டில் பாஜக பூஜ்ஜியம்தான் என குறிப்பிட்டவர் பாஜகவை தோற்கடிப்பதே இலக்கு என முழங்கினார். தமிழ்நாட்டில் பாஜக என்பது பூஜ்ஜியம். அதனால தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக வீழ்த்தினா போதாது, அகில இந்தியா முழுக்க பாஜகவை வீழ்த்தணும். அதுக்கான அடித்தளம் தான் இந்தியா கூட்டணி. மக்களாட்சியை, மதச்சார்பின்மையை, பன்முகத்தன்மையை, ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது. இதுதான் நம்முடைய இலக்கு. நாடாளுமன்றத்தில் 140 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தை சுட்டிக்காட்டிய ஸ்டாலின், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்களே இருக்காது, இந்தியா சர்வாதிகார நாடாகும் என எச்சரித்தார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பு இருக்காது, ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது, நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது, ஏன் மாநிலங்களே இருக்காது. கண்ணுக்கு முன்னாடியே ஜம்மு காஷ்மீர் சிதைக்கப்பட்டதை பார்த்தோம். இதுதான் பாஜக பாணி சர்வாதிகாரம். உலக நாடு மத்தியில இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தின ஆட்சியா பாஜக ஆட்சி இருக்கு. இன்னும் சொல்லணும்னா இந்தியாவை சர்வாதிகார நாடா மாத்தினாலும் மாத்திடுவாங்க. சண்டிகர் மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் கூட்டணி வைக்க பாஜக அஞ்சிவிட்டதாக கூறிய ஸ்டாலின், ஒற்றுமையாக இருந்தால் பாஜக நிச்சயம் தோற்கடிக்கப்படும் என்றார். இப்போ கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை இறுக பற்றிக்கணும். நாம ஒத்துமையாக இருந்தா நிச்சயமா பாஜக தோற்கடிக்கப்படும், ஜனநாயகம் வெல்லும், அதை காலம் சொல்லும். தொடர்ந்து வெல்லும் சனநாயக மாநாட்டில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேசினர். இந்தியா கூட்டணியில் சலசலப்பு தொடரும் வேளையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒற்றுமையை வலியுறுத்தி இருப்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.